Everyone, it's June 17th, Wednesday, FOMC day. இன்னோட NQ AM செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பீரியட்னு பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு தட், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் FOMCயை ட்ரேட் பண்ண மாட்டேன். 90% வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பிகாஸ் ப்ரீ மார்க்கெட்டில் வருவேன், பார்ப்பேன் ஏதாவது ஒரு க்ளீனிங் ப்ளே இருக்குதா, ஏதாவது ஒரு கதை ஆகுமா என்னோட FOMC அப்படிங்கிறத பார்ப்பேன். 90% வந்து FOMC ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் ஒன் டைம் பார்த்துட்டு சார்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இஃப் இன்கேஸ் ஏதாவது க்ளீனாக தெரிஞ்சிச்சுன்னா அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா பிஎம்மில் நமக்கு அங்கே ஹை வால்டல் ஈவெண்ட் இருக்கிறப்ப ஏஎம் மேக்ஸிமம் கன்சால்வ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு பக்கம் நம்மளை லிக்விடிட்டி பில்டப் ஆகிறதுக்கோ ஒரு மேனிபுலேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை ஸ்கிப் பண்ணுறது, நம்மளோட அக்கௌண்ட்டை சேஃப் கார்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இருந்தாலும் இன்னியோட NQAM செஷனில் என்ன நினச்சிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோயிங் டு த ஹையர் டைம் ஃப்ரேம், மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணால் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த டெய்லி ஓப்பன், இங்கே டெய்லி ஓப்பன்லேருந்து நேற்று நம்ம ஆஸ் யூ கேன் சி பெரிய செல் ஆஃப் வந்துருந்துச்சு. செல் ஆஃப்க்கு அடுத்து மார்க்கெட் வந்து இன்னையோட ஏஷியா ஓப்பன்லேருந்து அப்படியே மார்க்கெட் மேலே போனால் வித்தவுட் பர்ஜிங் த ப்ரீவியஸ் ஜெலோவை பர்ஜ் பண்ணாமே மார்க்கெட் ஃபுல்லாக மேலே போய் நேற்றோட அந்த ஒரு இம்பேலன்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்லிபிரியம் பக்கத்தில் போயிடும் 2 AM விச் இஸ் லண்டனில். அங்கே போய் நமக்கு வந்து ஒரு மேனிபுலேஷன் இங்கே கொடுத்தோம். இந்த இடத்துல ஆஸ் யூ கேன் சி இங்கே கொடுத்துட்டு மார்க்கெட் ஸ்டார்டட் கம்மிங் லோவர் ப்ரைஸஸ் இந்த இடத்துல. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸில் அலைன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இவன் வந்து இந்த ஹைஸை பர்ச் பண்ணல, Q1ஓட ஹைஸை Q2 இவன் பர்ச் பண்ணல. இவனுங்க ரெண்டு பேரும் டோட்டல் சூப் ஃபஸ்ட்டானுங்க. ஸோ இங்கே நமக்கு ஹை ஆஃப் 3 மாதிரி கொடுத்து இங்கே செல் ஆஃப் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னையோட நியூயார்க் ஓப்பனுக்கு வரப்போ எய்தர் மார்க்கெட் இந்த செல்லை அப்படியே கண்டினியூட் பண்ணலாம், இல்லைனா கீழே போய் லோவை தூக்கிட்டு மேலே மார்க்கெட் போகலாம். ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் லோங்கிறது கன்ஃபார்ம் போயிடுவான் மார்க்கெட்டு. ஏன்னா அதை வந்து மார்க்கெட் தூக்காமல் போயிட்டான். நேற்றோட ORG கேப் அதுதான். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி போய் இந்த இன்டர்னல் ஃபில் பண்ணால் ஆப்வியஸாக அந்த எக்ஸ்டர்னல் தான் நமக்கு இருக்க ஒரே டான் லிக்விடிட்டி ப்ளே. ஸோ இப்போ நம்ம ஆர்டிஹெச்சுக்கு வரேன். ஆர்டிஹெச்சுக்கு வந்தேன்னா 1 மினிட் டைம் ஃப்ரேம், இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறான்னா மார்க்கெட்டில் வந்து என்ன ஒரு கீ லெவலுக்கு போனால் செல் ஆஃப் நம்ம பிளான் பண்ணலாம். ஏன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து பை பிளான் பண்ண முடியுமா கேட்டால் ஆப்வியஸாக நாட். கீழே வந்து மார்க்கெட்டில் லிக்விடிட்டி பர்ஜ் ஆகலை, ப்ரீவியஸ் ஜெலோவும் பர்ஜ் ஆகலை, ப்ரீவியஸோட ஆர்டிஹெச்சோட செல் சைடும் பர்ஜ் ஆகலை. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து ஒரு பை ஆன்டிசிபேட் பண்ணால் தட்ஸ் அகேன்ஸ்ட் த ஆர்டர் ஃப்ளோ. மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ வாஸ் பேரிஷு. இங்கே நிறையா பேரிஷ் இன்டர்னல்ஸ் இருக்குது, தெரியுதா இந்த இடத்துல. ஸோ இந்த பேரிஷ் இன்டர்னல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக புல்லிஷ் ட்ரேட்ஸை நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட பிளான் இன்றைக்கி வந்து செல்ஸாக தான் இருந்திருக்கும். செல்ஸாக இருக்கிற பட்சத்தில் எங்கே இந்த செல் வந்திருக்கலாம், எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, மார்க்கெட்டில் வந்து ப்ராப்பரான கீ லெவலே கிடையாது. சுத்த புல்ஷிட் டே தான். இங்கே தெரியுதா, இது வந்து லண்டனோட கர்வ். இந்த ஒரு M59 ஃபியூஜன் வேணால் ஒரு பேருக்கு சொல்லிக்கலாம். சும்மா நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுகிறதுக்கு நான் சொல்கிறேனே தவிர, அந்த மார்க்கெட் கண்டிஷன் டைமில் எடுத்து என்னென்ன நடந்திருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 9:30க்கு இங்கே ஒரு செல்லுக்கு வைக்கிறான் ஷிஃப்ட்டு. இங்கே செல் அடிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க, 9:41க்கு போய் தூக்கி நிறுத்துறான். இதை பார்த்தோன்னே பை அடிப்பீங்க. நல்ல ஒரு பைக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக உடனே செல்லுக்கு வைக்கிறான். அதே M59 ஃபியூஜன்லேருந்து செல் அடிப்பீங்க. அப்படியே போகிற மாதிரி தெரியும். ட்ரால் விட்டுட்டு ஃபுல் பை ஆனால் திரும்ப அதை தூக்கணும். திரும்ப ஒரு இன்வெஸ்டன். இங்கே எல்லாரோட அக்கௌண்ட்டும் முடிஞ்சு போயிருக்கும். இங்கே இந்த செல்லில் கொஞ்சம் முடிஞ்சிருக்கும், பையில் முடிஞ்சிருக்கும், இந்த செல்லில் முடிஞ்சிருக்கும், அடுத்த பையில் விட்டவங்க அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்டும் ப்ரீச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களோட பிரேக் டவுனே நமக்கு வந்து பார்க்குறது ஹை டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியுது இது ஒரு கேவலமான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி நாட்களில் இஃப் இன்கேஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, டூ மணி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இன்வாலிட் ஆக மார்க்கெட் இஸ் லைக்லி டு கன்சால்வ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல் வைக்கிறான், சரி பையாக மாறுது, அப்போ மார்க்கெட் பை ஆகிடணும். இல்லை திரும்ப ஒரு செல்லுக்கு சக்ஸஸ் செல் ஆயிடணும். அந்த இடத்துல திரும்ப இந்த இடத்துல ஒரு ஜிகினா கொடுத்தாலே இந்த மூணு இன்வாலிட் நடந்தாலே முடிஞ்சு போச்சு. அந்த நாள் கன்சால்வ் பண்ணிட்டு எங்கேயோ ஒரு பக்கம் போக போகிறான். ஸோ இது FOMC டே வேறு. அண்ட் தென் ஜெரோம் பவலுக்கு அடுத்து ஒரு புது ஜெட் ஃபேர்மேன் பேச போகிறாரு, சேர்மேன். ஸோ வந்து அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்லாம் எடுக்கிறது வந்து கம்ப்ளீட் வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ FOMC அப்போ பெரிய மூவ் வரப்போகுது. ஸோ நம்ம AM செஷனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிகாஷனேட்டடாக அக்கௌண்ட்ஸ் இது பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். NFPCPI வேறு. NFPCPIக்கு ப்ரீ ஈக்விட்டிலே நமக்கு வந்து டேட்டா ரிலீஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஈக்விட்டி ஓப்பனை வந்து ஈஸியாக நம்மளால் வந்து நேவிகேட் பண்ண முடியும். பட் FOMC அப்படி கிடையாது. இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு FOMC வரப்போகுது. ஸோ இங்கே லிக்விடிட்டி பில்டப் ஆகலாம், மேனிபுலேஷன் நடக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ everything is not sure on the FOMC AM session. So better don't trade on this shitty price action. பிரேக் டவுன் கொடுக்குறதே ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு வீடியோ போடணுமேங்கிறதுக்காக தான் ஏதோ வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்காக. தட்ஸ் இட் கைஸ். see you all in tomorrow's video. நாளைக்கு டே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டாடா பாய்.